நம்ம இன்னைக்கு ரொம்ப சூப்பராக ஒரு அல்வா பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுலில் 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம 3 கப் அளவு தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி 3 கப்பு எடுத்ததுக்கப்புறம் நம்ம நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும். விஸ்கு வச்சு நல்லா கட்டிகள் இல்லாத நல்லா கரைச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி கரைச்சி வச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் காஞ்சதுக்கப்புறம் அதில் 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணி அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே வந்தால் கேரமெல்லாம் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி இப்போ நம்ம கரைச்சி வச்ச கோதுமாவை எடுத்து கேரமல் ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்துக்கிட்டே இருந்தால் கட்டி ஆகிடும். 1 கப் அளவு நம்ம சுகர் எடுத்திருக்கோம். அந்த சுகர் கரெக்டாக இருக்கும். அது போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கலாம். கூட தேவைப்படும் போதெல்லாம் நம்ம நெய் ஆட் பண்ணி தான் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் முந்திரி பருப்பு வறுத்தது ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட அல்வா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.